எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனு சொன்னதும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுடா, நமக்கு இதெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. அரிய வாய்ப்பு. போனா கிடைக்காது. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வருமோ தெரியாது. அப்படியே ரோடெல்லாம் ஒயிட்டாவே இருக்கு, பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்படியே பாருங்க அந்த ரோடெல்லாம். ஆனா நமக்கு வந்து இது வந்து அரிய வாய்ப்புங்கிறதுனால ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. அலாண்ட்ரா வந்து ஸ்னோ ஏஞ்சல் பண்றாங்க. இது தம்பியும் ஸ்னோ ஏஞ்சல் பண்ண வைக்குமா? ஓ பாருடா, இதான் வந்து ஸ்னோ ஏஞ்சல். உள்ள போயிருமா? குளிர்தான் உனக்கு? ஆமா, பின்ன குளிராத அப்படின்னு திட்டுறாமா என்ன சொல்ல. இன்னைக்கு ஸ்னோங்கிறதுனால இன்னைக்கு நாளைக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஏன்னா பொதுவே ஸ்னோ ரெகுலரா பெய்யுற இடங்களுக்கு வந்து ஸ்னோக்கு வந்து அதுக்கான முன்னேற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால பெருசா எந்த ப்ரிப்பரேஷனும் இருக்காது. அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கை தான் வந்து அப்படியே இதாகுது, சில்லாகி ஐஸ் மாதிரி ஆகுது. இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா எல்லா வீடுமே ரூஃப் எல்லாமே வந்து ஒயிட்டா கவர்ட் ஆயிருக்கு. அப்படியே காத்தடிக்கும் போது மேல இருக்கிற ஸ்னோ எல்லாம் அப்படியே கீழே இறங்கி அப்படியே வருது. இதுல எல்லாம் இந்த இப்போ வந்து செடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இலையெல்லாம் ஷெட் பண்ணிடுச்சு. எல்லாம் குச்சி குச்சியா தான் இருக்கு, பாருங்க தெரியும். இதுக்கப்புறமா தான் இந்த வருஷம் நல்லா ப்ளூம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா குளிர் வந்திருக்கும். அதுவும் இல்லாம எப்பவுமே வந்து நம்ம செடியெல்லாம் வந்து கவர் பண்ணி வைப்போம்ல. இப்போ வந்து அந்த மாதிரி செடிகள்லாம் வந்து கிரீன் ஹவுஸ்குள்ள வச்சுட்டோம். அதனால வந்து இண்டிவிஜுவலா கவர் பண்ண தேவையில்ல. அப்படி ரொம்ப தேவைப்படுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பேக் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் மீதி எல்லாமே வந்து குளிர் தாங்குறது தான். அதனால நம்ம வந்து ரொம்ப அப்படி கஷ்டப்பட தேவையில்ல. கிரீன் ஹவுஸும் வந்து மூடிட்டோம். உள்ள வந்து ஒரு ஃபேன் வச்சிருக்கோம், சூடு காத்து வர்றதுக்காக ஒரு ஃபேன் வச்சிருக்கோம். காட்டுட்டான். இதுக்குள்ள வந்து செடியெல்லாம் வச்சுட்டு அப்படி இதுல வந்து இதுதான் வந்து ஹீட்டர். இதுல இருந்து அப்படி சூடு காத்து வந்துட்டே இருக்கும். அதனால உள்ள இருக்கிற செடிகளுக்கு வந்து ஓகேவா இருக்கும். நான் மூடிடுறேன் உடனே. அப்ப இவ்வளவுதான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளவு பெஞ்சிருக்குன்னு. டக்குன்னு உட்கார்ட்டா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. காது தெரிக்கும் நினைச்சேன். இந்தா ஸ்னோமேனுக்கு ஹெட் வச்சுக்க. இது வந்து மழை எவ்வளவு பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வச்சிருப்போம்ல, அது பார்த்தோம்னா மேல இவ்வளவு இடத்துல ஐஸ் இருக்கு, கீழே வந்து தண்ணி அப்படியே உறைஞ்சிருக்கு. இங்க இவ்வளவு இதுலயே தெரியுது 2.5 இன்ச்சுக்கு வந்தாச்சு. இப்பவே வந்தாச்சு. இது என்ன குண்டு ஸ்னோமேனா? இருக்கிறதுல ஒரு ஸ்னோமேன். டாப் ஆஃப் திஸ் ஓ இட்லி ஸ்னோமேன் பார்த்திருக்கீங்களா? இட்லி ஸ்னோமேன்.